நாங்க ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் முழுவதுமா எதிர்பார்க்கிறது பழைய பென்ஷன் திட்டத்தை இந்த அரசு முழுமையா அமல்படுத்தணும். அந்த அறிவிப்பு இந்த பட்ஜெட்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். 14 ஆண்டு காலமாக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகவே இருக்கு. எந்த பணியிடத்தையும் நிரப்பல. அதற்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட்ல வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நியமனத்துல வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத இந்த அரசுல நாங்க எதிர்பார்க்கிறோம். லஞ்சம், லாவணியமற்ற அரசா இந்த அரசு இருக்கும் அப்படின்னு நம்புறோம். வணிகர்களுக்கு தமிழக அரசு எந்த அரசுமே வணிகர்களுக்கு எந்த ஒரு நலனும் பண்றதில்ல. வெளியூர்ல இருந்து வர்ற வியாபாரிகளுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. உள்நாட்டு வியாபாரிகளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நாங்கள் ஜிஎஸ்டி கட்டி நாங்கள் பல வருஷமா தொழில் பண்றோம். எங்களுக்கு லோன் வசதியோ எந்த ஒரு நலனுமே கிடையாது. இது தமிழக அரசு சிறு வியாபாரிகளை கொஞ்சம் ஊக்குவிச்சு தருமாறு தாழ்மையுடன் கேட்குது. வரக்கூடிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் இருக்க டோட்டலான வணிகர்களுக்கு ஊக்கம் கொடுத்து பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி அதுக்கு லோன் கொடுக்கறதுக்கோ மற்ற ஹெல்ப்பான உதவிகளை செய்யறதுக்கு முன்னுரிமை தரணுமாறு தாழ்மையுடன் கேட்கணும். முன்னாடி இருந்த ஆண்டுல மாதந்தோறும் 1000 ரூபாய் இது மாணவர்களுக்காக ஒதுக்குனாங்க நிதி உதவி. அதே மாதிரி மடிக்கணினி இது போன்ற அனைத்து சலுகைகளும் அரசு வழங்கியது. அதே போல இனி வரவிருக்கும் காலகட்டத்தில் அரசு கல்லூரி மாணவர்களுக்காக அதிக சலுகைகளை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு கல்லூரியில் முக்கியமாக பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் ரொம்ப குறைவாகவே உள்ளது. 100% 1% மட்டுமே பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்காக விளையாட்டு அரங்கம், விளையாட்டு மைதானம், ஜிம் போன்ற நிறைய ஃபெசிலிட்டி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 20 வருடங்களாக மாறி மாறி ஆட்சிகள் வந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் தங்களுடைய ஆட்சியில், தங்களுடைய புதிய அரசாங்கத்தில் எத்தனையோ துறைகளில் அரசு பணி வழங்கி முன்னெடுப்பு செய்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுபோல் எங்களுக்கும் கடந்த 20 வருடங்களாக பணியாற்றக்கூடிய எங்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அந்த யூஜிசி நாம்ஸ் படி எங்களுக்கு 57,000 ஊதியம் வழங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில், இந்த புதிய நிதிநிலை அறிக்கையில் எங்களுடைய கோரிக்கையில் நீங்கள் செவிசாய்த்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்று நம்புகிறோம். பெட்ரோல் விலை, டீசல் விலை, மண்ணெண்ணெய் விலை இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரும்போது டீசல் விலை கம்மியான ரேட்டுக்கு 50 ரூபா ரேட்டில் இங்கே வருது. அந்த 50 ரூபா ரேட்டில் இந்த தகுந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ளே கொடுத்தா எல்லா மக்களுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். இந்த பட்ஜெட் ரீதியில் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கணும்.